ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. ராஜயோகம். பிராணன் 9. பிராணன் என்பது சக்தி. அது சூட்சுமமான உயிர் மூச்சு. அது அந்தர்முகமான உயிர் தத்துவம். உடலிலிருந்து பிராணன் வெளியேறினால் அதை நாம் மரணம் என்கிறோம். பிராணனில் 5 வகை உண்டு. பிராணன், அபானன், சமானன், வியானன், உதானன். பிராணன் ஒன்றுதான். அது செய்யும் வேலையை பொறுத்து 5 பெயர்களை பெறுகிறது. உள் சுவாசம், வெளி சுவாசம் செய்வது பிராணன். சக்தி அளித்தல் மற்றும் கழிவுப் பொருளை வெளியேற்றுதல் இரண்டையும் செய்வது அபானன். உண்டதை ஜீரணிப்பது சமானனின் வேலை. இரத்த ஓட்டத்தை செய்வது வியானன். உறங்குகையில் ஜீவனை இதயத்திற்கு இட்டு செல்லும் பணியை செய்வது உதானன். மரண காலத்தில் பூத்த உடலிலிருந்து சூட்சும உடலை பிரிப்பது உதானனே. பிராணன் அசைகையில் மனம் எண்ண ஆரம்பிக்கிறது. பிராணசக்தியின் அசைவினால்தான் மனதின் செயல்கள் நிகழ்கின்றன. இணைக்கும் தொடர்பு. பூத்த உடலுக்கும் சூட்சும உடலுக்கும் இடையில் உள்ள தொடர்பே பிராணன். முக்கிய பிராணனின் ஸ்தூல வடிவங்களே பிராணன், அபானன் ஆகியவை. எண்ணத்தை உண்டாக்கும் மனோ பிராணன் சூட்சுமமானது. பிராண சக்தியின் மூலமாகவே கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, ஸ்பரிசம் போன்றவை அவற்றின் செயலை புரிகின்றன. தூக்கத்தின் போது மனமும் மற்ற புலன்களும் பிராணனில் அடங்குகின்றன. பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச பிராணன் மூல பொருள்களை உண்டாக்கியது. பிரபஞ்ச ஈதரில் பிராணன் அசைகிறது. காற்று, தீ, நீர், மண் ஆகியவை தோன்றின. இருப்பின் ஆதி தோற்றம் பிராணனே. ஏனெனில் குழந்தை கருவினில் தோன்றிய நாள் முதலே பிராணன் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதுவே அனைத்திலும் சிறந்தது. மனமும் மற்ற புலன்களும் ஓய்வெடுக்கும் பொழுது கூட உறக்கத்தில் அது செயல்படுகிறது. பிராணன் சக்தியை அளிக்கிறது. அதுவே அடிப்படை சக்தி. பிரபஞ்ச பிராணன் ஹிரண்ய கர்ப்பன் எனப்படுகிறான். முகத்தில் தோன்றும் புன்னகை, இசையின் இனிமை, பேச்சின் வல்லமை, கண்களில் ஒளி, சொற்பொழிவின் ஆற்றல் அனைத்துமே பிராணசக்தியினால் தான். பிராணனின் வரவு செலவில் கவனமாக இருத்தல் வேண்டும். பிராணனை சேமியுங்கள். பின்னுரையும் சக்தி. பிராணனின் மூலமாகவே தீ எரிகிறது. பிராணனின் மூலமாகவே காற்று வீசுகிறது. பிராணனின் மூலமாகவே நதிகள் ஓடுகின்றன. ரேடியோ அலைகள் பிராணனின் மூலமாகவே சஞ்சரிக்கின்றன. பிராணன் காந்த சக்தி. பிராணன் மின்சார சக்தி. எண்ணுதல், தீர்மானித்தல், செயல்புரிதல், அசைதல், பேசுதல் போன்றவற்றால் பிராணன் செலவழிக்கப்படுகிறது. வலுவான ஆரோக்கிய மனிதரிடம் ஏராளமான பிராணசக்தி அல்லது உள்ளாற்றல் உள்ளது. உணவு, தண்ணீர், காற்று மற்றும் சூரிய சக்தியால் பிராணன் பெறப்படுகிறது. அதிகமான பிராணன் மூளை மற்றும் நரம்பு மையங்களில் சேமிக்கப்படுகிறது. வீரிய சக்தி ஓஜஸாக மாற்றப்படுகையில் அபரிமிதமான பிராணன் உடலுக்கு கிட்டுகிறது. பிராணனை கட்டுப்படுத்துங்கள். முறையான பிராணாயாமத்தால் யோகி ஒருவன் போதுமான பிராணனை சேமிக்கிறான். பிராணனை உங்களால் அடக்க முடிந்தால் எளிதில் மனதையும் உங்களால் அடக்க முடியும். உங்களால் பிராணனை அடக்க முடிந்தால் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் உங்களால் அடக்க முடியும். பிராணன், மனம், வீரியம் ஆகியவற்றிற்கிடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது. நீங்கள் உங்களது வீரிய சக்தியை கட்டுப்படுத்தினால் உங்களது மனம் மற்றும் பிராணனையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். பிராணன் கட்டுப்படுத்தப்பட்டால் அனைத்து புலன்களும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வருகின்றன. பிராணனின் புறத்தோற்றமே சுவாசமாகும். யுகத்தின் முடிவில் உலகில் உள்ள அனைத்து சக்திகளும் பிராணனில் லயமாகின்றன. பிராணன் அசைவு புவியீர்ப்பு, காந்தம், மின்சாரம் போன்றவையாக வெளிப்படுகிறது. என்ன சக்தியும் நரம்பு ஓட்டங்களும் பிராணனின் வெளிப்பாடுகளே ஆகும். ஒரு குணப்படுத்தும் சக்தி. சுவாசத்தை அடக்கி உடலின் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு பகுதிக்கும் அனுப்புங்கள். வியாதி குணமாகும். பிராணாயாமம் பயிற்சியின் மூலம் அதிகமான பிராணனை சேமியுங்கள். எந்த ஒரு மனிதனின் வியாதியால் பாதிக்கப்பட்டதொரு உறுப்பை தொடுங்கள். அந்த வியாதி உடனே குணமடையும். மூத்த யோகி ஒருவர் மற்றவர்களுக்கு அவருடைய பிராணனை மாற்றி வியாதிகளை குணப்படுத்த முடியும். பிராணாயாமம் என்பது பிராணனை பற்றிய அறிவும் அடக்கமுமே ஆகும். அபரிமிதமான பிராணசக்தி உள்ளவன் உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும். பிராணனை உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தால் உலக சக்திகள் அனைத்தையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அதிகமான புல நுகர்ச்சியின் மூலம் பிராணன் வீணாக்கப்படுகிறது. பிரம்மச்சரியத்தின் மூலம் பிராணனை சேமித்து தியானத்தில் பயன்படுத்துங்கள். ஒரு சக்கரத்தின் ஆரங்கள் அதன் மையத்தில் உள்ள பகுதியுடன் இணைக்கப்பட்டிருப்பது போல இவ்வுலகத்தில் உள்ள அனைத்தும் பிராணனில் நிலை பெற்றுள்ளது. பிராணன் பிரபஞ்ச உயிர் தத்துவம். அது சக்தி அல்லது ஆற்றலின் தத்துவம். அது எங்கும் நிறைந்தது. அது நிலையான நிலையிலோ அல்லது உயிர் திடுப்புள்ள நிலையிலோ இருக்கும். தொடரும். ஓம்.